ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம். துலாம் ராசினியர்கள் பணக்காரராக ஆக போகிறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க என்னப்பா எப்படிப்பா திடீர் பணக்காரராக ஆகும்னு. பணக்காரராக இருக்கிறீங்க, எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது. ஆனால் சில பேருக்கு என்ன தேவைக்கு பணம் இல்லை, சில பேருக்கு தேவைக்கு அதிகமாக பணம் இருக்குது. அதான் எம்ஜிஆர் பாட்டில் சொன்ன மாதிரி, இருப்பதெல்லாம் எடுத்துக்கொண்டால் எடுப்பவர் யாரும் இல்லை. அது மாதிரி ஒரு சிலர்கிட்ட அதிகமாக இருக்குது, ஒரு சிலர்கிட்ட கம்மியாக இருக்குது. இதுதான் பிரச்சனைங்க. நம்மகிட்ட பணம் இல்லை அப்படின்னா என்ன, தேவைகள் அதிகமாக இருக்குது, பண வரவு கம்மியாக இருக்குது. இனிமேல் எல்லாம் சரியாக போயிடும். இல்லைனா நான் சில வழிகளை சொல்கிறேன், அதை செய்யுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன வழியில் சொல்கிறேன், அதை சிறப்பாக செய்யுங்க. தேவைக்கு பணம் இருக்கும். இப்போ நீங்கள் சாதாரண நடுத்தர குடும்பமாக இருக்கலாம், பிலோ ஆவரேஜாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கணவன் மனைவி 2 குழந்தையோடு இருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு கார வீட்டில் இருக்கலாம், இல்லைனா ஓட்டு வீட்டில் இருக்கலாம். சில பேர் பெரிய வீட்டில் இருப்பாங்க, சரி அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, ஃப்ளாட்டில் இருப்பாங்க, சில பேர் இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருப்பாங்க. அவங்களாம் பெரிய லெவலு, எப்போ மிடில் கிளாஸ், ரைட்டு. யாராக இருந்தாலுமே நமக்கு ஒரே மாதிரி வேத ஜோதிடம். கிரக நிலைகள் எல்லாத்துக்கும் பொதுவானது தான். இப்போ ராசிக்கு பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பார்வை இருக்குது, மிகச்சிறப்பாக இருக்கும். தனஸ்தானம் வலுப்படுது, தன குடும்ப வாக்குஸ்தானம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் பணப்புழக்கம் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 5ஆம் இடம். 5ஆம் இடம் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, 5ஆம் இடத்துல இருக்கிற ராகுக்கு குரு பார்வை 9ஆம் தேதிக்கு மேலே பரிபூர்ணமாக வரும். ஸோ 5ஆம் இடம் நல்லா இருக்குது, அதிர்ஷ்டஸ்தானம். ஸோ 2, 5 அடுத்தடுத்து வலிமை பெறுது. 9ஆம் இடம் எப்படி இருக்குது? 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு, சிறப்பு தான். அடுத்து 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல யார் இருக்கா? செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் அடுத்து கீழே இறங்கிடுவார். வருகிற 25ஆம் தேதி கீழே இறங்கிடுவார். அதுபோக 11 கூடிய சூரியனும் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ 11ஆம் இடம் நல்லா இருக்குது. மகாதன யோகம் 2, 5, 9, 11 நல்ல நிலைமையில் அடுத்து வரப்போகுதுங்க. சரியா? வருகிற 25ஆம் தேதிக்கு மேலே அந்த மாற்றம் இருக்கும். அதனால் பணம் வேண்டியவர்களுக்கு இனிமேல் பண பிரச்சனை இருக்காது. பணம் நல்லபடியாக இருக்கும். உங்கள் ஏற்பாடுக்கு ஏற்றபடி, உங்கள் ஆர்கனைசேஷன் அலகாசன் இன்வால்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு கம்பெனியில் ஸ்டெனோவாக இருக்கிறீங்க, ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கிறீங்க, மாதம் ஒரு 20,000 சம்பளம் கொடுக்குறான்னா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், அடுத்து எதனாச்சும் ஒரு ஊக்கத்தொகை கிடைக்கும், ஏதோ ஒரு சலுகை கிடைக்கும். சரியா? பண வரவு திருப்தியாக இருக்கும். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு முதலாளியாக இருக்கிறீங்க, ப்ராப்பரேட்டர் இருக்கிறீங்கன்னா நல்லபடியாக தொழில் போகும். சரியா? அங்கே வேலை பார்க்குறவங்க நல்லா நிம்மதியாக வேலை பார்ப்பாங்க, ப்ரொடக்ஷன் நல்லபடியாக இருக்கும், ஆர்டர் நல்லா வரும், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், வர வேண்டிய வாராக்கடன்லாம் வந்துடும். எதனாச்சும் செக்கு வராமல் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு பாஸ் ஆயிரும். இப்படி தான் பலன்கள் போகும். சரியா நேயர்களே? அதுபோக குறிப்பாக சொன்னோம்னா, துலாம் ராசிக்கு நான் சில வழிகளை சொல்கிறேன், அதை மட்டும் செய்யுங்க நீங்கள். சரியா நேயர்களே? 3 நட்சத்திரம், விசாகம், சுவாதி, சித்திரை, இந்த 3 நட்சத்திரத்துக்குமே சொல்கிறேன். அடுத்தடுத்து வருகிற நாட்கள் உங்களுக்கு வளமான யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. பணக்காரர் ஆகிறதுக்கு, நான் பணக்காரராக ஆகணும் சார், எனக்கு பணம் வரணும் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு 21 விஷயம் சொல்கிறேன். இந்த 21 விஷயம் உங்களுக்கு பணக்காரனை ஆக்கும். பணக்காரராக ஆகிறதுக்கு 21 வழிகள், 21 வழிகளும் இருக்குது. அதுபோக ஜனன ஜாதக அமைப்பும் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். சட்டியில் இருந்தால் தான் அப்பைக்கு வரும். இப்போ பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும். செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு பண பிரச்சனை இருக்காது. அடுத்து சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும், 5 கூடியவன். அடுத்து 9 கூடிய புதன். அடுத்து 11 கூடிய சூரியன். செவ்வாய், சனி பகவான், புதன், சூரியன், இவங்க 4 பேர் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ செவ்வாய் ஏற்கனவே நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியா? பிரச்சனை இல்லை. 25ஆம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதுக்கங்கிட்டு ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார், கன்னிக்கு வருவார். கன்னியில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 12ஆம் இடத்துல மறைவார். சரியா? உங்கள் ராசிக்கு 7 கூடியவன் 12ஆம் இடத்துல மறையதுனால என்ன, கணவன் மனைவர்களை கொஞ்சம் தூரதேசத்துக்கு போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இருப்பினும் குருவுக்கு கேந்திரம் வரதுனால ஒரு நல்ல பலங்களை, மத்திய பலங்களை கொடுப்பாரு. செவ்வாய் நிலைப்பாடு சுமாராக இருக்குது. ஆனால் குரு, சனி, புதன் இவங்க நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. புதன், சனி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சரியா? சனி பகவான் வக்கர மைக்கில் இறங்குறாரு, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மத்தியம பலனை கொடுப்பாரு. புதன் சூப்பராக இருக்கிறார். பாக்கியாதிபதி அருமையான அமைப்பில் இருக்கிறார். 9 கூடியவன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 11ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ உங்கள் ராசிக்கு சனி, புதன் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. குரு ராசியை பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை, இதிலே கோடின்னு வந்துருச்சு. குரு பார்வையே கோடி நன்மைன்ட்டாங்க. அந்த கோடி நன்மையில் என்ன, பணம் வருது ஒரு சின்ன விஷயம் தானே. எவ்வளோ நன்மை இருக்குது, அதில் பணங்கிறது ஒரு விஷயந்தான். ஒரு மனிதனுக்கு பணம் தான் பெரிய விஷயம் கிடையாது, இன்னும் எவ்வளவோ இருக்குது. சரியா? பொன் பொருள் எவ்வளவோ சொல்கிறாங்க, 16 வகை செல்வன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அதில் ஒன்று தான் பணம், தனம் சொல்கிறோம். மற்றபடி ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அனைத்துமே சாத்தியப்படும், வயதுக்கேற்ப, நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு ஏற்ப. இப்போ பொதுவாக துலாம் ராசியில் லக்கணம் எடுத்துட்டோம்னா, மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு பணப்பழக்கம் இருக்கும், நல்லா இருப்பீங்க. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சுப செலவு இருக்கும், விரயம் இருக்கும். இருப்பினும் ஜூலை 9ஆம் தேதிக்கு மேலே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் ஆள் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க.
கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் மிகச் சிறப்பாக இருக்கும். அது மூலியம் பலன் வரும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். டென்ஷன் ஆகக்கூடாது, பதட்டம் ஆகக்கூடாது. அடுத்து வருகின்ற காலத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வருகிற 25ஆம் தேதிக்கு மேலே சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். கன்னியா லக்கணத்துக்கு மிகச் சிறப்பாக இருக்குது. லாபகரமான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. துலா லக்கணத்துக்கும் நல்லா இருக்குது. துலா லக்கணம் துலா ராசியில் பிறந்தவங்க. இப்போல்லாம் லக்கணத்தை சொல்லியிருக்கிறேன். ராசி துலாம் தான், ஆனால் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்து வந்து விருச்சிக லக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க, மிகச்சிறப்பாக இருக்குது. அடுத்து வரையும் நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. தனுசு லக்கணம் 9ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். வருகிற ஜூலை 9க்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் சீர் செய்யப்படும். மகர லக்கணம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. சரியா, மகர லக்கணம் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இதாக இருந்தாலும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறவங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க, அந்த விஷயத்தையும் நேர்படுத்தி பார்ப்பீங்க. கும்ப லக்கணத்துக்கு வந்து வருகிற ஜூலை 9க்கு மேலே நல்லாயிருக்கும். அதுபோக வந்து நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, கொஞ்சம் சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன லக்கணத்துக்கு நல்லா இருக்குது. சரியா, மீன லக்கணத்துக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மீன லக்கணத்துக்கு வந்து தாய் விஷயத்திலும் சரி, கணவன் மனை உறவு விஷயத்திலும் சரி நல்லாயிருக்கும். வீடு மனை வண்டி வாகனம் யோகம் நண்பர்கள் சொந்த பந்தம் எல்லாத்துலேயுமே மீன லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது துலாம் ராசியில் வந்து மேச லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் வருகிற நாட்கள் நல்லாயிருக்கும். சரியா, இதுதான் பலன்களை பிரித்து சொல்கிறதுங்கிறது. லக்கண ரீதியாக பலன்களை பிரித்து சொல்லும்போது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஒவ்வொரு லக்கணத்துக்குமே துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு வீடியோ சொல்லலாம். அது அடுத்து வரையும் காலையில் போடுறேன். அது கொஞ்சம் நேரம் ஆயிரும். சரியா, தொடர்ந்து நிறைய பேசணும்னா வீடியோ லென்த் அதிகமாகும். அதனால் நேர்களே உங்களுக்கு நிறைய வீடியோ போடுறேன். நான் லக்கண ரீதியாக கூட போடுறேன். துலாம் ராசிக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்குமே என்னென்ன தசாபதிக்கு எப்படி பலன் இருக்குன்னு போடுறேன். லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். நிறைய தகவல்களை சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, அது தெரியும், ராசிக்கு தான் போடுவீங்க. சுவாதி நட்சத்திரம், கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன். எனக்கு வந்து இப்போ வந்து புதன் திசை நடக்குது, இல்லைனா சனி திசை நடக்குது, சனி பகவான் இந்த வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பலன் சொல்லுவேன். உங்கள் ஜாதகத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் லக்கண ரீதியாக கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு அதை சொல்லணும். சும்மா தசையை மட்டும் போட்டால் முக்கியம் கிடையாது. அந்த தசாநாதன் எந்த வீட்டில் இருக்கிறாரு அந்த அமைப்பை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பலனை சொல்லுவேன். உங்கள் கேள்விகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பதில்கள் என்கிட்ட இருக்கும். சரியா, என்னோட பதிலில் வந்து தெளிவு இருக்கும். கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் பதில் சொல்ல முடியும். ரைட் சார், இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் பணக்காரராக ஆகணும், உங்கள் கையில் பணம் எப்பவுமே தங்கி இருக்கணும்னா நான் ஒரு 21 வழி சொல்கிறேன். அந்த 21 வழிபடி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக பணம் வரும். சரியா, கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும். நேயர்களே கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அது நம்பர் 1. நீங்கள் எங்கேனாச்சும் போனீங்கன்னா தண்ணி கையில் வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப முக்கியம். சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் வந்து துலாம் ராசிக்கு வந்து ரொம்ப வேண்டியவர். 10 கூடையவன், கர்மாஸ்பதி, பெரிய கேந்திரத்துக்குடையவன், விஷ்ணு சக்கரத்துக்குடையவன். அதனால் தண்ணி எப்பயுமே வச்சுக்கோங்க. எப்பயுமே கையில் தண்ணி இருக்கணும். சரியா, நம்ம ஏன்னா வெளியூர் போகிறோம், வேலைக்கு போகிறனாலும் நம்ம லக்கேஜ் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்கில் வந்து தண்ணி பாட்டில் எப்பயுமே இருக்கணும். அதே மாதிரி நேர்மறை சிந்தனையாக இருக்கணும். எப்பயுமே நேர்மறை சிந்தனையாக இருங்க. என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், இன்றைக்கி நான் அந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு நேர்மறை சிந்தனையில் இருங்க. மனசை விட்டுறாதீங்க. அடுத்து வந்து வீட்டில் எப்போயுமே மளிகை பொருள் இருக்கணும். பெண்களுக்கு சொல்கிறேன், துலாம் ராசி பெண்கள் வீட்டில் எப்போயுமே அஞ்சரை பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அஞ்சரை பெட்டியில் மளிகை பொருள் இருக்கணும். குறிப்பாக சீரகம் மிளகு இருக்கணும். சீரகம் மிளகுல மகாலட்சுமி குடியிருக்கிறா. சரியா, சீரகம் மிளகு இஞ்சி பூண்டு இந்த மாதிரி பொருட்கள் இருக்கணும். அஞ்சரை பெட்டியில் பொருட்கள் காலியாகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சமையல் பாத்திரத்தை இரவிலே கழுவிடணும். இதெல்லாம் வீட்டில் இருக்க பெண்களுக்கு தான். நைட்டில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த வாஷ் நிறைய அப்படி போட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக சிக்கனை திங்கிறது, சிக்கனில் எலும்பு அந்த போனது வந்து எல்லாமே வந்து அந்த பாத்திரத்தோடு அப்படியே அந்த இதில் கிடக்கும். அது நைட்டில் வீசவும் செய்யும், கொசுவும் அடையும், எல்லா பிரச்சனையும் வரும். அப்படி இருக்கக்கூடாது. இரவு 8 மணி சாப்பிட்டுட்டோம்னா, 8:30 சாப்பிட்டோம்னா 9:30 எல்லாத்தையும் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு தான் படுக்கணும். இதை பெண்கள் கண்டிப்பாக செய்யணும். இதை செஞ்சீங்கன்னா வீட்டில் பண பிரச்சனையே இருக்காது. எதுவுமே செய்கிறது கிடையாது. ஒழுங்காக குளிக்கிறது கிடையாது, துணியை போடுறது கிடையாது, துணிமணியை துவைச்சி போடுறது கிடையாது, சாமி கும்பிடுறது கிடையாது, அட்டு மாதிரி பீட மாதிரி இருக்கிறது. அப்புறம் எனக்கு ஒன்றுமே நடக்கலை, எனக்கு பணம் வரல, அது வரல. நீயே சுத்தமாக இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு மற்ற சுகப்படுவீர்கள்? சுத்தமாக இருக்கிற இடத்துல சுகம் இருக்கும். சுகம்னா என்ன? நல்லா இருப்போம், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சுன்னா உடல் நல்லா இருக்குது. உடல் நல்லா இருந்துச்சுன்னா 4 வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். ஒன்றை தொட்டு ஒன்று தான் அமையும். அதைத்தான் நேர்மறை சிந்தனை அப்படின்னு இருக்கிறான். நம்ம நல்லா இருக்கணும். காலையில் சீக்கிரமாக எந்திக்கணும், பல்ல வளர்க்கணும், குளிக்கணும், சாமியை கும்பிடணும், வேலை வெட்டிக்கு போகணும், உழைக்கணும், காசு சம்பாதிக்கணும். இதுக்கு வந்து ஜனன ஜெயத்தில் இடமும் இருக்கணும். லக்கணம் ராசி நட்சத்திராதிபதி 3 நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையை செய்வான். அன்றாட ரொட்டீனாக செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அவன் தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான்ல. அழுது கொண்டு இருந்தாலும் உழுது கொண்டு இரு. சும்மா அழுதுட்டு இருந்தாலுமே ஏதோ ஒரு காரியம் பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா, காரியம் பண்ண காசு வந்துக்கிட்டே இருக்கும். ரைட்டு.
இதுக்கு மேலே ரொம்ப தெரியலன்னா வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட கேளுங்க. வீட்டில் ஒரு 70 வயசு பாட்டி இருக்கும், அதுக்கிட்ட கேட்டால் தெளிவாக சொல்லுவா. சரியா, அருமையாக சொல்லும். அனுபவம் தான் ஆசான். அடுத்து வீட்டில் மீன் தொட்டி வைக்கலாம். இது எல்லார் வீட்டில் வைக்க முடியாது, வசதியான வீட்டில் தான் வைப்பாங்க. மீன் தொட்டியை வைக்கிறது ரொம்ப நல்லது. வண்ண வண்ண மீன்களை பார்க்குறது யோகத்தை கொடுக்கும், பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தும். அதுபோக நீங்கள் நியாயமான முறையில் பணக்காரன் ஆனவங்களை மனதில் வச்சுக்கணும். ஒரு ஊரில் ஒருத்தர் நியாயமாக இருப்பார், உழைத்து முன்னேறி இருப்பார், யாரையும் ஏச்சு முன்னேறி இருக்க மாட்டார், அடுத்தவங்க சுத்த ஆட்டையை போட்டிருக்க மாட்டார், அடுத்தவங்க வயிற்றில் அடிச்சிருக்க மாட்டார். நியாயமான முறையில் உழைச்சி ஒருத்தர் முன்னேறி இருப்பார். அவர் நீங்கள் மனசார நினச்சிக்கோங்க. உதாரணமாக நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் மாதிரி நான் வாழ்வேன் அப்படி நினச்சாலே உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாறிடும். தண்ணீரில் சிக்கனம் இருக்கணும். தண்ணியை ரொம்ப கொட்டக்கூடாது. சில பேர் பார்த்தா தண்ணியை கொட்டிக்கிட்டே இருப்பான், அவனுக்கு பணம் கையிலே காசு நிற்காது. தண்ணீரில் சிக்கனம் இருக்கணும். அதே மாதிரி கடன் வாங்காமல் இருக்கணும். அதே மாதிரி கடன் வாங்கி திருப்பி அடைச்சிட்டிங்கன்னா அதை என்ன செய்யணும்னா, நான் பணத்தை திருப்பி அடைத்து விட்டேன்னு சொல்லிவிட்டு மஞ்சள் கலர் பேப்பரில் சிவப்பு கலர் இங்கில் எழுதணும். மஞ்சள் கலர் பேப்பர் இருக்கும், கடையில் கிடைக்கும், அதில் சிவப்பு கலர் இங்கில் எழுதணும். நான் கடனை அடைத்து விட்டேன், இனிமேல் திருப்பி கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா கடன் வாங்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா மஞ்சள் குரு, செவ்வாய் சிவப்பு செவ்வாய். ஸோ குரு மங்கள யோகம் அந்த பேப்பரில் உண்டாகும். மஞ்சள் நிற பேப்பரில் சிவப்பு கலர் இங்கில் எழுதணும். நான் கடனை அடைத்து விட்டேன், இனிமேல் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு எழுதி மனதார எழுதி பூஜை அறையில் வச்சுட்டிங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே வராது. கடன் இருக்குது, என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, நான் கடனை விரைவில் அடைத்து விடுவேன் அப்படின்னு எழுதி பூஜை அறையில் வைங்க. கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு வழி பிறக்கும். கடன் இன்றைக்கி நிறைய பேர் வாங்குறாங்க. கடன்லாம் இன்றைக்கி ரொம்ப மாடர்ன் ஆகிப்போச்சு, எல்லாம் இஎம்ஐயாக போயிடுச்சு. இஎம்ஐ கடனை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த எல்லாம் கொடுக்குறாங்க, ஃபினான்ஸிலலாம் கொடுக்குறாங்க. அது ஒரு டேர்மில் கொடுக்குறாங்க, ஒரு டேர்ம்ஸில் கொடுத்து வாங்குறாங்க. வேண்டாம் சொல்லலை, உங்களுக்கு உண்மையிலே கடன் படுற சூழ்நிலை இருந்தால் வாங்குங்க, எல்லாத்துக்கும் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்குறதா இருந்தால் செவ்வாய்க்கிழமை அதை அடைங்க. இஎம்ஐ பணத்தை செவ்வாய்க்கிழமை திருப்பி கொடுங்க. மதியம் 1 to 2 அது நேரம் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். நேரில் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை 1 to 2 அந்த டயத்தில் திருப்பி போய் கொடுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் காக்காவுக்கு சாப்பாடு வைங்க, இல்லைன்னா வாழைப்பழம் வைங்க. சார் நான் வேலை வெட்டிக்கு போகிறேன், என்னால் முடியாது சார்னா பிஸ்கட் வாங்கி கூட போடுங்க. காக்காவுக்கு ஒரு ஆகாரம் கொடுக்கணும், அது சாப்பாடோ வாழைப்பழமோ ஏதோ ஒன்று கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீக்கிரம் அடையும். ரைட்டு, நிறைய சொல்லிட்டே போகலாம் நேயர்களே, நிறைய பரிகாரம் இருக்குது. ஆனால் நீங்கள் செயல்படுத்தணும், அதான் ரொம்ப விஷயம். சரியா, பேசும் வார்த்தையில் நேர்மறை இருக்க வேண்டும். நேர்மறைன்னா என்ன, என்னால் முடியும், ஐ வில் டூ இட், முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்தை முடியலைன்னா என்ன சொல்லணும்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லணும். எடுத்தோன்னே என்னால் முடியாது, நான் கொடுக்க மாட்டேன், என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. பணம் இல்லை என்ற வார்த்தையும் வாயிலிருந்து வரக்கூடாது. அப்போ இல்லைன்னா எப்படியா சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி பார்ப்போம், ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டயத்தை நழுவி விட்டுருங்க. அந்த டயத்தை கன்வின்ஸ் பண்ணுங்கள். டக்குன்னு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. இல்லை என்ற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது, பொதுவாகவே ரொம்ப வரக்கூடாது. சரியா, யாரும் பணம் கட்டாங்கன்னா சரிங்க பார்த்து சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, வீட்டில் கேட்டு சொல்கிறேன், சரியா அப்படி சொல்லுங்கள். டக்குன்னு இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இது மாதிரி நேர்மறை வார்த்தையை பேசுனீங்கன்னா பணம் சீக்கிரம் சேரும். அதுபோல் எந்த ஒரு பொருளையும் இரவல் வாங்காதீங்க. இரவல் வாங்குறதை தவிர்த்துருங்க. நம்மக்கிட்ட இல்லைன்னா இல்லை, அது இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்போம்னு அப்படி பழகிக்கோங்க. சில பேர் டக்குன்னு ஊசி வாங்குவாங்க. இது தாய்மார்களுக்கு ரொம்ப இருக்கும். அந்த பெண்கள் தான் அடுத்த வீட்டில் தான் உடனே வாங்கிடுவாங்க. என்கிட்ட கொடுங்களேன், என் வீட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இரவல் வாங்குறது. இரவல் வாங்கினீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள அந்த பிரச்சனையெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும், அந்த பொருள் மூலிமா வந்துடும். அதனால் இரவல் பொருளாக வாங்காதீங்க. சில பேர் எங்கே போனாலும் பொருள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. லாட்ஜுக்கு போனால் மக்கள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அங்கே போய் தங்கியிருப்பாங்க, அந்த மேனேஜருக்கு தெரியாமல் அந்த மக்கள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, இல்லைன்னா அங்கே பொருள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது எப்படின்னா சில்லறத்தனமாக திருடுறது. ஆசைப்பட வேண்டியதான். அதுக்கு இப்படியா அடுத்தவங்க பொருள் ஆசைப்படக்கூடாது. பொதுவாக பிறர் பொருளை எடுக்கவே கூடாது, பீடை. சரியா, சில பேர் அடுத்தவங்க பொருள் எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுருவாங்க. அது அவங்க கூட அடுத்தவங்க வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் இவங்க வீட்டுக்கு வந்துடும். அதனால் தயவு செய்து அடுத்த பொருளை வாங்காதீங்க. அடுத்தவங்க துணிமணியை போடாதீங்க. சில பேர் அடுத்தவங்க துணிமணி உடனே வாங்கி போட்டுருவாங்க. கேட்டால் ஃப்ரெண்டு அப்படிவாங்க. ஃப்ரெண்டு சட்டை போடுறாரு, அவர் ஃப்ரெண்டு சட்டை போட்டாரா, ஃப்ரெண்டு ஒரு சட்டை போட்டாரா அதை வாங்கி இவர் போட்டுக்குருவார், இவர் போட்டு அலைவார். இதெல்லாம் யாருக்கு இருக்கும்னா அந்த 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு இருக்கும். வயசான ஆளுக்கெல்லாம் வராது. ஏன்னா வயசான ஆள் நாடி நரம்புலாம் அந்து போயிருமே, நட்டு கலண்டு போயிருக்கும். இந்த 30 வயசு கீழே இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்டு சட்டையை போட்டு போவாங்க. இந்த ஃப்ரெண்டு சட்டையெல்லாம் போடாதீங்க. அடுத்தவன் சட்டையை போடக்கூடாது. அடுத்தவன் ப்ராப்பர்ட்டியை தொடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரியா, சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு தெரியல. 14 நிமிஷம் பேசியிருக்கிறேன். இவ்வளோ நேரம் கேட்டவர்களுக்கு ரொம்ப நன்றி. துலாம் ராசி நேயர்களுக்கு உங்கள் பொறுப்பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தொடர்ந்து வீடியோ போடுவேன். நான் ஒரு 20 நிமிஷம் பேசினாலுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு உள்ள விஷயத்தை கேட்டு 5 நிமிஷம் செஞ்சிங்கன்னா பிரயோஜனப்படுவீர்கள். சரியா, எல்லாமே கரெக்டாக இருக்காது. நம்ம புத்தகத்தில் படிக்கிறது எல்லாமே பரீட்சைக்கு வருது வராது. ஆனால் ஏதோ ஒன்று வரும் அதிலிருந்து.
கொஸ்டின் பேங்கும் படிப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணி அதுலேருந்து சில கேள்விகள் கேட்பாங்க. அது மாதிரி தான் ஜோதிடத்தில் ராசி பலன் கேட்டிங்கன்னா யூடியூப்பில் முழுசாக உங்களுக்கு அடையாது. அதில் ஏதோ ஒரு கன்சிடர்ட் ஆகி சில பலன்கள் கிடைக்கும். அதுக்கு சில வழிகளை சொல்லுவேன். அந்த வழியில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்வழிப்படுவீர்கள். வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அது ரொம்ப முக்கியம். வீட்டில் தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்ககிட்ட நல்லபடியாக பேசணும். அதே மாதிரி செய்தித்தாளில் வந்து இந்த எதிர்மறை சிந்தனைகள்லாம் படிக்கக்கூடாது. சில பேப்பரில் போட்டிருப்பாங்க, நான் எந்த பேப்பர்னு சொல்லலை, அந்த பேப்பரை தான் போடுவாங்க. தலைப்புச் செய்தியே அங்கே அதுவே விழுந்துட்டான், இவன் இங்கே சுட்டு கொண்டுட்டான், அங்கே வண்டி கவுந்துருச்சு, அங்கே மோதிருச்சு, இல்லைனா அவனை அத்துட்டு போயிட்டான், இழுத்துட்டு போயிட்டான். இது மாதிரி செய்திலாம் படிக்கவே கூடாது. அப்படிப்பட்ட பேப்பரை தவிர்த்துருங்க. நேர்மறையான சிந்தனையில் படிங்க. பேப்பர்னா ஆன்மீக செய்தியில் படிங்க, ராசி பலனை பாருங்கள், முக்கியமான செய்திகளை பாருங்கள். அசுப செய்திகளை படிக்காதீங்க. சரியா? சில பத்திரிக்கையில் இதுக்குன்னே வச்சுருக்கிறாங்க, ஓட ஓட விரட்டி கொண்டான், கதற கதற கற்பழித்தான், இப்படி தான் போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரில. அது வந்து இதாகிட்டு தான் வருது. என்ன சொல்கிறது, சென்சார் போயிட்டு தான் வருது. மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படிலாம் அதெல்லாம் பத்திரிக்கையில் செய்திகள் போடுறாங்க. அது மாதிரி செய்தியெல்லாம் தவிர்த்துருங்க. சுப செய்திகளை படிங்க. சரியா? கோயில் சம்மந்தப்பட்ட செய்தியில் படிங்க, ஆன்மீக செய்தியில் படிங்க, ராசி பலனை பாருங்கள், புது நிகழ்ச்சிகள்னு சில செய்திகள் வரும், அதை பாருங்க, அரசியல் விஷயத்தை பாருங்கள். மற்றபடி இந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பார்க்காதீங்க. வன்முறை செய்திகளை தவறுங்க. அது மாதிரி வன்முறை படத்தையும் பார்க்காதீங்க. சினிமா படம் இப்போ எல்லாமே வெட்டு குத்து தான் வருது. இப்போ சினிமா படத்தை பார்த்துட்டாலே எல்லாமே வெட்டு குத்து தான், வன்முறை தான். செஞ்சிருவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன், வகுந்துருவேன், போட்டுருவேன், போட்டுட்டேன், இப்படி தான் டைலாக் எழுதுறாங்க. சினிமா படம் முழுக்க போடுறது, குத்துறது, வெட்டுறது எல்லாம் தான். இன்றைக்கி வர படம் எல்லாமே அப்படி தான் செய்கிறாங்க. ஏன்னா இந்த இளவட்ட பசங்களை கவர் பண்ணுறதுக்கு. சரிவா? இதெல்லாம் ஒன்றும் மாயை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்தந்த காலத்தில் பார்த்துட்டு நம்மக்கிட்ட உள்ள காசை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு 25 வயசில் இருக்கிறவன் 50 வயசில் யோசனை பண்ணுவான், ஏன்டா அன்றைக்கி தேவையில்லாமல் நம்ம அதெல்லாம் பார்த்து பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே, இன்றைக்கி நம்ம பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்க பணம் இல்லைன்னு நிறைய பேர் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் அந்த காலத்தில் வந்து ஒன்றுக்கும் ஆகாத படத்தை பார்த்து காசை செலவு பண்ணியிருப்பாங்க. என்றைக்கு காசை செலவு பண்ணாதீங்க, தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க, சிக்கன் பிடிச்சிக்கோங்க. இது சில பேர் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் சில பேர் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதான் உண்மை. ஜோதிடத்தில் பலன் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் சில உண்மைகளை சொல்லணும். ரைட் சாமிகளை அடுத்து எப்படி இருக்குது அப்படி பார்த்தோம்னா, ஆதரவற்றவர்கள், கணவன் மனைவி பிரிந்தவர்கள், இவங்க மனப்படி புண்பூசக்கூடாது. ஒருத்தனுக்கு வந்து மனைவி இல்லை, மனைவி இறந்து போச்சு, அவனை அது சொல்லக்கூடாது, அவன் வாயில் விழக்கூடாது. அது மாதிரி விதவை பெண்கள் வாயில் விழக்கூடாது. புருஷனை இழந்த பெண்கள், விதவை பெண்கள் வாயில் விழக்கூடாது. அவங்க மனசு நோகும்படியாக செய்யக்கூடாது. அதுபோல் ஆதரவற்றவர்கள், சில பேருக்கு வந்து தாய் தப்பு இல்லாத குழந்தைகள் இருக்கும், அவங்களெல்லாம் மனசு நோக பேசக்கூடாது. அதனால் ஆதரவற்றவர்கள், மனைவி இழந்தவர்கள், கணவனை இழந்த விதவைகள், இவங்க வாயில் விழக்கூடாது. அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்கிறோமோ இல்லையோ உபத்திரம் பண்ணக்கூடாது. இன்னொன்று ரொம்ப முக்கியம், அடுத்தவங்க கூட ஒப்பிடாதீங்க. அவனை மாதிரி நான் இல்லைன்னு நினைக்காதீங்க. கம்பேரிசன் கூடாது. நம்மளாக இருக்கணும், அவ்வளோதான். சரியா? கம்பேரிசன் வேண்டாம். அது பண்ணினாலே மனசில் வந்து பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி யாருக்கும் தேவையில்லாமல் ஆலோசனை பண்ணாதீங்க, அறிவுரை பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணி செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்களாக இருப்பீங்க. அவனுக்கு ஆலோசனை பண்ணுற இடத்துல நீங்கள் யோசனை பண்ணலாம். மற்றவனுக்கு போதனைக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களை பற்றி யோசனை பண்ணிங்கன்னா 4 காசு சம்பாதிக்கலாம். அதே மாதிரி தண்ணீரை நல்லா சேமிங்க. தண்ணி வீட்டில் நிறைய இருக்கணும். சரியா? குடத்துலையும் சரி, பாத்திரத்துலையும் சரி, மற்ற இடத்துலையும் சரி, தண்ணி நிறையா இருக்கணும். தண்ணீரை நிறைய சேர்த்திங்கன்னா பணம் வீட்டில் நிறையா இருக்கும். அதுபோக தினமும் ஒரு 20 to 30 நிமிடங்கள் பேசாமல் இருங்க. மேக்ஸிமம் தூங்கும்போது பேசாமல் தான் இருப்போம், அதுவே போதும். சரியா? தினமும்னாலே ஒரு நாள் தான், 24 மணி நேரம் தான். இருந்தாலும் பகல் பொழுதில் வந்து ஒரு மதிய பொழுதில் வந்து பேசாமல் இருங்க. சரியா? ஒரு 1 to சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா சாப்பாடும் ஜீரணமாகும், மனதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுபோக வந்து பணம் நிறைய வேணும்னா வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க. வெள்ளை பூசணி இருக்குது பார்த்தீங்களா, அது மகாலட்சுமி இருக்கிறா. வெள்ளை பூசணியை வந்து எந்த அளவுக்கு சாப்பாடில் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கையில் காசு பணம் அதிகமாக வரும். தானம், நிதானம், சமாதானம், இது 3 வந்து பணத்தை கொடுக்கும். தானம் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறது, எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கறது. தானம் வேறு, தர்மம் வேறு. நிதானம், எதுலேயும் நிதானமாக இருக்கணும். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். சமாதானம், மற்றவங்க விஷயத்தையும் ஏற்றுக்கணும். சரியா? தானம், நிதானம், சமாதானம், இது 3ஐயும் நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட பணம் வந்து சேரும். ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். இப்போதைக்கு துலாம் ராசிக்கு வந்து நல்லா தான் இருக்குது. சரியா? சரி சார், இது பணம் வர்றதுக்கு நீ வழி சொல்லியிருக்கிற, இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா நல்லா தான் இருக்குது. சரியா? செவ்வாய் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, குரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு, சுக்கிரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு, ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் திருச்சல் இருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளில் சில விஷயங்களுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். இருப்பினும் அது பணத்தை கொடுக்கும். 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால வீட்டுக்கு தேவையான பணத்தை கொடுப்பாரு சுக்கிரன். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். 8ல் சுக்கிரன் இருக்காங்க, தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நல்லா இருப்பீங்க.
வெளிவட்டார தொடர்புலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சனி பகவான் 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, செலவுகள் வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல வக்கரம் மாறாரு, ராகு கூட கொஞ்சம் இணக்கம் மாறாரு, 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு கூட. இருப்பினும் 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். இருப்பினும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். இப்போ 20 நிமிஷம் நான் பேசிட்டேன். நான் இன்னும் நிறைய பேசலான்னு இருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் சார் கொஞ்சம் சுருக்கமாக பேசுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் நானும் ஒரு 20 நிமிஷம் பேசுகிற மாதிரி தான் வீடியோ போடுறேன். இதெல்லாம் 40 நிமிஷம்லாம் பேசியிருக்கேன். துலாம் ராசிக்கு 40 நிமிஷம்லாம் பேசியிருக்கிறேன். அது நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. சரியா? அதனால் நீங்கள் பணக்காரர் ஆகணும்னா ஒரு 21 விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். எல்லாமே நம்ம லௌகிய வாழ்க்கையில் நம்ம செய்கிறது தான், அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்கிறது தான். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். கோடிக்கணக்கில் பணம் வருதோ இல்லையோ, லட்சக்கணக்கில் பணம் வருதோ இல்லையோ, ஆயிரக்கணக்கில் பணம் வரும். சரியா? இன்றைக்கி தேதிக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு சாதாரண கஷ்டப்படுற குடும்பத்துக்கு ஒரு 20,000 கிடச்சா போதுங்க. ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க, அவன் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறான், ஒரு கண்டக்டர் வேலைக்கு போகிறான், அவனுக்கு 20,000 கிடச்சா போதும். சரியா? கிராமத்தில் வீட்டு வாடகை ஒரு 2,000 3,000 போகும். சாப்பாடு செலவுக்கு ஒரு 7,000 வரும், 10,000. ரேஷனில் கொஞ்சம் ஏதோ வாங்குவாங்க. ஒரு அங்கிட்டு இங்கிட்டு பிள்ளை செலவு எல்லாம் போச்சு 2,000 போச்சுன்னா மாதம் 8,000 நிற்கும். ஸோ 20,000 சம்பளம் வாங்குறவனுக்கு 8,000 நிற்கும். அவங்களுக்கு தான் நான் பலன் சொல்கிறேன். பெரிய பெரிய கோடீஸ்வரர், மல்டி மில்லியனரு, தயாரிப்பாளர், ப்ரொடியூசரு, ப்ராப்பரேட்டருக்கெலாம் பலன் சொல்லலை. சாதாரண கிராமத்தில் இருக்கிறவன், ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை. கணவன் என்ன பண்ணுறான்? லைசன்ஸ் எடுத்துருக்கான், கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து பஸ்ஸில் போகிறான். பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கிறான், மினி பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கிறான். அவனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? 15,000 வருது அதிகபட்சம். அதுபோக அந்த பேட்டா கிட்ட ஒரு மாதம் ஒரு நாளைக்கு ஒரு 100-200 கிடைக்கும். எப்படியோ ஒரு 20,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 20,000 வாங்குறதே பெரிய விஷயம். தனியாரில் கண்டக்டராக இருக்கிறவங்க, தனியார் துறையில் பஸ்ஸில் 20,000 வாங்குறது நல்ல சம்பளம் தான். அவங்க குடும்பத்தில் நல்லது நடக்கணும்னா இது மாதிரி காரியத்தை பண்ணுங்கள். சாமானியப்பட்ட மக்கள் தான் பெரிய பணக்காரன் ஆகணும். சரி, அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் ஒளி வரணும். பணக்காரனுக்குன்னா பிரச்சனை இல்லைங்க, அவன் எப்படினாலும் சமாளிச்சிருவான். வீடை விற்று சமாளிச்சிருவான், இடத்த விற்று சமாளிச்சிருவான், இருக்கிற பொருளை விற்று சமாளிச்சிருவான். அவனால் அதை ரொட்டேஷன் பண்ண முடியும், சமாளிக்க முடியும். ஆனால் நிறைய பேருக்கு சமாளிக்க முடியாமல் இருக்கிறாங்க. விதை நிலை விற்கிறவங்களே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் பலன் சொல்கிறேன். நான் விதை நிலை விற்கிறவர்களுக்கு தான் பலன் சொல்கிறேன். சாமானியப்பட்ட மக்கள், அடித்தளத்தில் கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் பலன் சொல்கிறேன். அவங்களாம் நான் சொல்கிற அந்த வழிபாடு பரிகாரம், நான் சொல்கிற விதங்களெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். சரியா? வாழ்க்கை நல்ல விதமாக பார்க்கப்படும், நல்ல விதமாக மாறும், பிரச்சனைகள் தீரும், சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு, சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரத்து பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வள நலன்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.